ஹாய், வெல்கம் டு மானு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் டயட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க சோயா கீமா செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப்பு சோயா சங்க்ஸை போட்டு கொஞ்சம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு டிஸ்பிளேல தெரிகிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு கப் அளவு டொமேட்டோ பியூரியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வேகிறதுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அதை இதில் போட்டு லைட்டாக ஒரு ஜென்டல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் தான். மசாலாஸ்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. தென் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா கசூரி மெத்தி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்டா ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.